ஆமென். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். போன வாரம் நம்ம ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம் இல்லையா? போன வாரம் ஐயா நித்திய ஜீவனை குறித்து அழகாக பேசி கொண்டிருந்தார். அதான் நித்திய ஜீவனை குறித்த தலைப்பில் இன்னைக்கு பேசுகிறவங்க நிறைய இல்லை, அதிகமாக கேட்கவும் முடியாது. ஏன்னா நித்திய ஜீவனை பற்றி அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால அவங்க பேச முடியறதில்லை. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரோடு வாழ்ந்துருக்கிறவங்களுக்கு அது மாதிரி சத்தியம் ஐயாவுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவும் குடும்ப காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்த அந்த காரியங்களே குடும்பத்துக்குள்ளே ஒரு நித்திய ஜீவனை குறித்து அந்த இதை அழகாக கொண்டு வந்திருந்தார். ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம போன வாரத்தில் கேட்டோம். இன்றைக்கும் நாம் ஆண்டவர் அதே நித்திய ஜீவனை குறித்து நாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் இன்றைக்கி இந்த நாளுகளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் ஆதியிலே தேவன் குடும்பத்தை உருவாக்கினார் இல்லையா? எங்கே? ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தை உருவாக்கினார். இயேசுநாதருக்கு குடும்பம் இல்லை, பவுலப்போஸ்தலருக்கு குடும்பம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஆதி திருச்சபைகளிலே குடும்பம் தேவனுக்கு ஒரு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையில் அது என்ன இருக்கும், எந்த நினச்சாலும் தெரியல. ஆனால் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கன்னியாஸ்திரிகள் பாஸ்டருங்க திருமணம் போகாதவங்க தான் அங்கே என்னவா இருக்காங்க, சபை நடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ குடும்பங்கிறது ஒரு நல்ல ஒரு காரியம். அது நாம் நம்ம அது இதுக்காக சொன்னோன்னா அது ஒரு இப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனால் நித்திய ஜீவன் என்பது ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் வாக்கு பண்ணிக்கிற ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? வாக்கு தத்துவமாக கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்காரு? வாக்கு தத்துவமாக கொடுத்துருக்காரு. வேதம் யோவான் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறப்போ பகலில் இவ்வளோ வெளிச்சம் இருக்குல்ல, நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு லைட் போட்டாலும் இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குமா? சூரியன் எங்கே இருக்குது? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி ஃபுல்லாக வெளிச்சம் கொடுக்குது. இந்த வெளிச்சம் மனுஷனால் உருவாக்க முடியுமா? மனுஷனால் உருவாக்க முடியுமா? ஆனால் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் சுடர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஒளியினுடைய ஆச்சரியத்தை பார்த்தாவே நம்ம தேவனுடைய வல்லமை இப்படிப்பட்டது நமக்கு நினச்சி பார்த்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். சூரிய வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சம் பிரைட்னஸ் கிடைக்குது. அதே ஏன் திரும்ப நைட்டு டார்க் ஆகுது? அது ஒரு சயின்ஸு. சூரிய வெளிச்சத்தை நோக்கி இருக்கும் பொழுதே நாம் இந்த வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம். அப்படி வெளிச்சத்துக்கு பின்பக்கமாக நாம் திரும்பும் போது இரவு வந்துடுது இல்லையா? அப்போ தேவனுடைய மகிமையை நாம் இந்த நாட்களிலே உணர வேண்டும். இதே வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யானோக்கு குறித்து பேசும்போது நினைக்கிறேன், எனக்கு சரியான இல்லை, ஒரு வசனம் சொல்லுது, அவன் சரீரத்துக்கு உள்ளே இருந்தானா சரீரத்துக்கு வெளியே இருந்தானா தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுது. இப்போ நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? உயிரோடு இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? சரீரத்துக்கு உள்ள நம்ம ஜீவன் இருக்கிறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்ம ஜீவன் சரீரத்தை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா என்ன? உடம்பு இருக்குமா? சரீரம் இருக்குமா? ஒரு சரீரம் இருக்குமா? எத்தனை நாளைக்கு இருக்கும்? கரெக்டாக 24 மணி நேரத்துக்குள்ள அது என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். எடுத்து அடக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்கோம். இதே சரீரத்துக்கு வெளியே இருந்தோம்னா, நம்ம ஜீவன் சரீரத்துக்கு வெளியே இருந்தால் அது சரீரத்துக்கு மரணம். ஆனால் நமக்கு மரணம் இல்லை. அதை உணர்றதுக்கு நம்ம ஆண்டவர் வழி சொல்கிறார். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கும்? இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை
ஏன்னா அவர் ஒருவரே மிகப்பெரிய பிரதான ஆசாரி. இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருத்தர் தான் வழிகாட்டிய சொல்றாரு. நித்திய ஜீவனை அவரால் மட்டும்தான் அடைய முடியும். யார் மூலமா? இயேசுவின் மூலமாக தான் நித்திய ஜீவனை அடைய முடியுதுன்னு இந்த வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. நித்திய ஜீவனை அடையத்துக்கு ஒரே வழி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையே ஒரு சாட்சி. அதை நல்லா கவனித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நல்லா அது ஆண்டவரை நேசித்து அவர் ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் நேசித்து கவனித்து பார்த்தோம்னா அது நமக்கு புரியும். அவர் ஒவ்வொரு அசைவுகளிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவர் நித்திய ஜீவனை பிரதிபலித்தார். மெய்யான ஒளியாகவே அவர் என்ன பண்ணார்? வந்தார். இன்னைக்கும் நாம் அவரை தான் வேதம் சொல்லுது நித்திய ஜீவனை அடையிறதுக்கு ஒரே வழி. இந்த உலகத்தில் எத்தனையோ குருமார்கள் தோன்றியிருக்கிறார்கள், லட்சமான குருமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நிறைய ஆன்மீக காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு போல இயேசு அவர் கிறிஸ்துவ மதத்தை இயேசுவா சாப்பிச்சாரு. கிறிஸ்துவ மதத்துக்கு எல்லா மதங்களுக்கும் ஒரு ஸ்தாபகம் இருப்பார்ல, ஆனால் இயேசு ஸ்தாபிக்கல. இயேசு அங்கே ஒரு ஒளியா, தேவனுடைய அன்பின் பிரதிபிம்பமா அந்த இடத்துல அப்படியே அங்கே வாழ்ந்துட்டு போனார். ஆனால் அந்த ஒளியினால் தொடப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவ மதத்தை சாதித்தான். அந்த ஒளியினால் தொடப்பட்ட அந்த ஒளியின் பிரம்மாண்டத்தை உணர்ந்தவன், அந்த ஒளிக்கு எதிராக இருந்தவன். ஆனால் ஒரு கணத்தில் அந்த ஒளியினுடைய ஆச்சரியம் அவனுக்குள்ளே பாஞ்சுது. அவன் கடைசியில் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவன் தான் காரணம். அவன் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா இப்போ பாருங்க, கிறிஸ்துவ மதத்தை பவுல் தான் ஸ்தாபித்தார், இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கல. ஆனால் அவர் தேவனுடைய ஒளியை அவர் என்ன பண்ணார்? வாசம் பண்ணினார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நமக்கு நாட்களிலே கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நாம் ஒவ்வொருவரும் பெருமையாக போயிடக்கூடாது, பெருமையாக போய்விடக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் இந்த சரீரத்துக்காக நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாம் தேடி இருக்கிறோம் இல்லையா? சரீரம் நல்லா இருக்கணும், சரீரம் நல்லா வசதியாக இருக்கணும், ஏசியில் தூங்கணும், இதெல்லாம் என்னென்ன வசதியெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம சரீரத்துக்காக இந்த உலகத்தில் எல்லாமே பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளோட ஜீவனுக்காக நாம் என்றைக்குமே கவலைப்படுறதில்ல. ஜீவனுக்காக கவலைப்படுறோமா? ஜீவன் ஏன்னா இலவசமாக இருக்குல்ல. இன்றைக்கி ஜீவன் இலவசமாக. ஒரு காலத்தில் தண்ணி இலவசம், தண்ணி இலவசம், எல்லோரும் ஃப்ரீயாக கிடச்சிது. இன்றைக்கி தண்ணி பாட்டில் 25 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கும் பொழுது அதனுடைய இது இருக்குல்ல, மக்கள் என்ன செயற்கை உலகம் நம்மளை எங்கே கொண்டு தள்ளுது, புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனை குறித்த காரியம் இலவசமாக கிடைக்கும். ஏன்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய கவலை இல்லை. ஏன்னா நம்ம அதை பற்றி நினைக்கிறதுக்கும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி உலகத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்றுக்கும் தண்ணிக்கும் வரி வைக்கிற ஒரு காலம் வரும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி காற்று இலவசமாக இருக்குது, புரியுதா? அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. காற்று ஒரு கொஞ்ச நேரம் உங்களால் இருக்குன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நம்மளுடைய ஜீவன், அது மாதிரி தான் நம்மளுடைய ஜீவன். நம்ம வாழ்க்கைக்கு பின்பு நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெறாத ஒரு வாழ்க்கையை நம்ம இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நம்மை நடத்துகிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழும் பொழுதும் நித்திய ஜீவனோடு இந்த காரியங்களை நான் அனுபவிக்கிறோமோ அந்த வாழ்க்கையே ஒரு ஆனந்தமாக இருக்கும், அந்த வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களாம் தெரியும். போன வாரம் ஐயா எவ்வளோ சந்தோஷமாக பேசுவாங்க. அவர் சொன்னால் இல்லை எனக்கு பைபிளில் குறிப்பே கிடையாது அப்படின்னு பைபிளை விரிச்சு கேட்டேன். ஆனால் அவருக்கு மெமரி அதிகமாக, பாஸ்டருக்கெல்லாம் மெமரி வருது. பாஸ்டரோடைய வசனம் எடுக்கிறது, பிரசங்கள்லாம் கேட்கும்போது ஆச்சரியக்கூடிய இப்படி ஒரு மெமரி இவ்வளோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் முடியாது, எனக்கு என்ன சின்ன குறிப்பு தேவை. ஏன்னா எனக்கு மெமரி அவ்வளோ இல்லை, நான் ஒத்துக்கணும் இல்லையா? எனக்கு குறிப்பு இல்லைன்னா
பேச முடியாது. ஆனால் ஃப்ரீயாக தான் பேசுகிறேன், இருந்தாலும் எனக்கு குறிப்பு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அவங்களாம் ஃபுல்லாக அங்கேயே இருக்காங்க, நாங்கள் அவங்க நாளெலாம் அப்படி இல்லை, புரியுதா? அது மாதிரி தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுத்துருக்கார். அப்போ அவங்கெல்லாம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து அந்த அனுபவத்தில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அது சத்தியங்களை சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாட்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சாட்சின்னா ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, எனக்கு கார் கொடுத்துருக்காரு, பெரிய வேலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஆட்கள் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்களோடு வாழ்ற ஆண்டவர் எளிமையாக தானே வாழ்ந்தார் பூமியில். பரிசுத்தமாக பூமியில் தலை சாய்க்கவே இடமில்லை. அதனால் இயேசுனுடைய சாட்சி. இயேசுவின் சாட்சி என்ன? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, அதுதான் அவருடைய சாட்சி. பாருங்க, இந்த உலகத்தில் எந்த நிலையில நம்ம வைத்திருந்தாலும் நாம் சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அந்த நிலையை நாம் அப்படியே பிரைட்னஸாக மாற்றிடுவார் ஆண்டவர். ஏன்னா தான் ஆண்டவரோட கூட நாம் அதாவது ஜீவனுள்ள, அதாவது நீருற்றண்டைகளை நாட்டப்பட்ட செடிகளை போல இருக்கிறது தான் அது ஆவிக்குரிய காரியங்கள். அவரோடு கூட நாம் அவருக்குள்ளே நாம் வேறுபட்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், எந்த சூழல் இந்த உலகம் என்பது ஆண்டவரின் பார்வையில் அற்ப காரியம். அதனால தான் சொல்கிறார் அவர், இந்த உலகத்தில் உள்ள குறித்து எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன, அதை தேடாதீங்க, மேலே உள்ள காரியங்களை தேடுங்கள் என்று சொல்லுவார். இப்போ நாம் அநேகர் என்ன பண்ணுறோம், நம்ம கவலைகள் பாரங்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி இருக்கிறதுனால நம்ம பார்வைகள் எல்லாம் என்ன பண்ணுது, உலகத்துக்குள்ளேயே இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம். இதனால் என்ன பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம். எதனால் பாவம் பண்ணுறோம்? பாவம் என்ன பண்ணுது, பாவம் தான் எதுக்கு தடையாக இருக்குது? பாவம் எதுக்கு தடையாக இருக்குது? நித்திய ஜீவனை அடைவதற்கு பாவம் தான் தடை. அதனால தான் பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவிலே சுமந்தார். உங்கள் பாவத்தை கழுவுகிறார். ஆனால் அவர் கழுவுகிறார், நான் திரும்பவும் பாவம் பண்ணுறோம், திரும்பவும் பாவம் பண்ணுறோம். பாவம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதாவது சீக்கிரம் போகாது. ஏன்னா பவுலே சொல்கிறார், என்ன சொல்கிறார், சென்ம சுபாவம்னு சொல்கிறார், சென்ம சுபாவம்னு சொல்கிறார். எனக்கும் அதுக்கும் போராட்டங்கள், போராட்டம் தான். உலகத்தில் தானே இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிற வரையில் உலகத்தில் தானே இருக்கிறோம். உலகத்தில் நமக்கு போராட்டம் தான், உலகத்தில் போராட்டம் தான். ஆனால் நம்ம அதை ஜெயிக்க விடக்கூடாது. எது ஜெயிக்கணும், நம்ம ஆவி ஜெயிக்கும், ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயிக்கும். அதுக்கு தான் ஜெயங்கொள்ளுகிறவன் எங்கே வருவான், என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவான்னு சொல்லி. இப்போ இந்த போராட்டம் நமக்கு முடியுமானா முடியாது. இது உண்மையில் நாம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கும். நாம் என்ன பண்ணோம், அதோட போராடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவன் நிச்சயமாக பாவத்திலிருந்து ஜெயிக்கவே வேண்டும். அப்படி ஜெயித்தவன் தான் என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். சரி, இப்போ இந்த வசனம் பாருங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். தேவனுக்கு அடிமையானதால் ஒரு வார்த்தை வருதா, தேவனுக்கு அடிமையானதால். அடிமைதான் என்ன, அதாவது சொல்லுங்க, அடிமைதான் என்ன? நாமெல்லாம் சுதந்திரவாளிகளா அடிமைகளா? ஆனால் சுதந்திரவாளியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருவோம். அப்படி எழுதி கொடுத்துட்டோம்னா நித்திய ஜீவன் அடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அநேக நேரங்களில் என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் நம்ம மாம்சம் சுயம் என்ன பண்ணோம், நம்மகிட்ட வேலை செய்யும், அதிகாரமாக வேலை செஞ்சுருக்கோம், டக்குனு கோபம் வரும். அதான் இது உங்களுக்குற சுயம். அப்போ இந்த சுயம் என்ன பண்ணோம், நித்திய ஜீவன் மட்டுமல்ல, உலகத்தில் வேறு இருக்கிற நன்மைகளை அடையிறது கூட நம்மளை எல்லாம் கூடாது. ஏன்னா சுயநலம், அது நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேன். இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, பதவியை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாவங்களையும் செய்கிறார்கள், துணிந்து செய்கிறார்கள். என்ன வளர்த்துக்கணும், தாம் பெரிய ஆளாக நிலைநிற்கணுங்கிறதுக்காக
எப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களையும் செய்கிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது இல்லையா? அப்போ இப்படி செயல்படுறது எது? மனுஷனுடைய சுயம், மனுஷனுடைய சுயம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுயத்துக்கு தீனி போடலாமா? தீனி போட்டிங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவன் நடத்த முடியாது. தொடர்ந்து நீங்கள் பாவத்தில் தான் இருப்பீங்க. தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க? பாவம்தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். பாவம்தான் உங்களை ஆளுகை செய்து. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருக்கு சரணாகதியே, ஆண்டவரே எது நடந்தாலும் உண்மை சித்தம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்கள் சித்தம். ஒரு காரியத்துக்கு போகிறோம், கிடைக்கலையா, ஸ்தோத்திரம், இது உங்களுடைய சித்தம். முடிஞ்சு போச்சா? கவலை வருமா? அதனால் கோபம் வருமா? இது கிடைக்கலைங்கிற ஏக்கம் வருமா? வராது. அப்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னாவே ஆண்டவர் கூடுமானவரையும் என்ன பண்ணுவார்? உங்களை சரியான பாதையில் நடத்திட்டு சரியான பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதை விட பரிசுத்த பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க. சின்ன சின்ன விஷயங்களே ஆகட்டும், சின்ன சின்ன காரியங்களாகட்டும், ஆண்டவரே இது இப்போ நான் முயற்சி பண்ணால் இது நடக்கலை, அப்போ இது உங்கள் சித்தம், என்ன நடக்க சித்தமாக இருக்கும் அது நடக்கும். சரியா? அப்படி உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்வது என்பது தேவனுடைய அடிமையாக. இப்போ தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். வாழ்றது தான் அவருக்கு அடிமையாக வாழ்றது. அதான் சொல்லுது இங்கே வசனம், அதான் சொல்லுது உங்களுக்கு என்னது? தேவனுக்கு அடிமையானதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னு எழுதியிருக்கு? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன். அப்படி நீங்கள் செஞ்சு வாழ்ந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு நடக்கும். சபைனா என்ன? சபைனா என்ன? சபைனா நம்ம எல்லாம் கூடி வருது சபை. ஆனால் சபையில் ஒரு காரியம், ஒரு சபையில் ஒரு வசனம் இருக்கும், இந்த பெரும்பாலான சபையில் இருக்கும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு வரும் பொழுது இந்த வசனம் உங்கள் மனசில் இருக்கணும். இங்கே போகும் பொழுது பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளே இருக்கா, இல்லை பிசாசின் அலங்காரம் நம்மகிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ சபை என்பது ஒருவரை பரிசுத்தமாக்குகிற இடம். போன வாரம் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், சபையில் ஒரு பாவி வந்தால் சபையை பரிசுத்த குளிச்சலாக்கி கரவடிக்கிறன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் சபை எப்பேறுபட்ட பாவத்தையும் பரிசுத்தமாக்குற இடம். எப்பேறுபட்ட கரையோ சபையில் மேற்கொள்ள முடியாது. அதுக்கு தான் சபை இருக்கு. சபைக்கு வரவங்கெல்லாம் பாவிகளாக தான் இருப்பாங்க. பரிசுத்தவான்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது தேறினவங்க பரிசுத்தவான்களாக இருப்பாங்க, பெரும்பாலானவங்க பாவிகளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். உலகத்தில் அவங்களுக்காக தான் சபையை வச்சிருக்காரு. ஆனால் சபை உங்களை பரிசுத்தப்படுத்தும். அதுக்கு தான் நாங்கள் வசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனிதர்களை கொண்டு வந்து வேத வசனங்களை சொல்கிறார். வேத வசனம் உங்களை சுத்திகரிக்கும். வேத வசனம் உங்களை சுத்திகரிக்கும். இப்போ பாருங்க, சபை எப்படிப்பட்ட மனுஷன் இங்கே வந்தாலும் அவளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். நீங்கள்லாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேதத்தில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. மத்தேயு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம்னு சொல்கிறார், லூக்கா சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்கிறார், மார்க்கும் தேவனுடைய ராஜ்யம் தான் குறிப்பிடுறாரு, யோவான் மட்டும் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன். இந்த 4 வார்த்தைகளுமே ஒரே மீனிங் உள்ளது. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணின எல்லா பிரசங்கங்களும் இந்த நித்திய ஜீவனை அடிப்படையாக கொண்டது, பரலோக ராஜ்யத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் சொன்ன கதைகள் ஓமானங்கள் அத்தனையுமே பரலோக ராஜ்யத்தை அடிப்படையாக கொண்டது. புரியுதுங்களா? அப்போ சபை உங்களை பரிசுத்தமாகும். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமானால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு அடிமையானதினால், இப்போ தேவனுக்கு நீங்களாம் அடிமையா? தேவனுக்கு அடிமை தானே. அப்படி ஒருவேளை நீங்கள் அடிமையாகாத யாராவது இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து அடிமையாயிருங்க. இன்னையிலேருந்து தேவனுக்கு அடிமையாயிருங்க. உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்காம, ஏன்னா தேவன்
உங்களுக்குள்ள என்ன சிந்தை கொடுத்துருக்கா? தேவனை சொந்த இந்த சபை இந்த மாதிரி ஒரு நல்ல சபைகளை உள்ளவர்கள் நிறைய சத்தியங்களை கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தேறினவர்களாகத்தான் இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல சிந்தை தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல சிந்தையாக தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அது ஏதாவது நடந்துச்சுன்னா, ட்ரிபிள் ஆச்சுன்னா, நீங்கள் அதனால் உரி பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா? தேவனுடைய சித்தத்துக்கு விடுங்க. தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? நேர்த்தியாக நடப்பார். அநேக நேரங்களிலே நான் என் வாழ்க்கையிலையும் கூட பார்த்துருக்கிறேன். நான் நினைத்தது, நான் முயன்றது கிடைக்காமல் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் நேர்த்தியாக நடத்தி இருக்கிறார். என்ன வாழ்க்கையில எது தேவையோ அதை கொடுத்திருக்கிறார். அதை இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ கூட நான் ஒரு பெரிய முயற்சி பண்ணேன். இங்கே சொந்த இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர் மாறி போச்சு. அதை திருத்தலான்னு முயற்சி பண்ணி எல்லா முயற்சியும் எடுத்தார். அந்த நேரத்தில் சப்ரிஜிஸ்டர் மாறி போயிட்டார். ஆனால் அது பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் யோசிக்கும் போது அந்த லேண்ட் அளவு இருக்குது பார்த்தீங்களா, 3 பேர் அதில் பாகப்பிரிவினை அந்த 3 ஏக்கராக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை நான் திருத்திட்டேன்னா இப்போ இது வரும். இப்போ ஒரு சைடு எனக்கு அதில் பிடிமானம் இருக்குது. இப்போ நான் அதை திருத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு இப்போ தோணுது. அதை திருத்த வேண்டாம், அப்படியே அவங்கள வச்சு லாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் அது பின்னாடி யோசிக்கும் பொழுது அதில் ஒரு உண்மை இருக்குது. அப்போ ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலேயே அதிசயமாக இருக்கும். இந்த உலகமே எப்படி, உலகம் நீர்க்குமிழி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லோரும் அப்படி தான். இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை நாம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து பார்த்தால் அது வாழ்க்கை மிக மிக சந்தோஷமான வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீது சாதாரணமாக சொல்லவில்லை. தாவீது சொல்லவில்லை, அனுபவித்து பார்த்து சொல்லியிருக்கிறார். நீங்களும் அதே மாதிரி தான் கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்கள். அது ஒரு அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு அனுபவம் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது அனுபவங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் அது அதனுடைய நுட்பம் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாம் ஒரு விசேஷித்த மக்களாக உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களை நல்ல ஒரு சத்தியத்தினாலே வழிநடத்தி இந்த நாட்களில் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், பரிசுத்தமாக்குதல் அதனுடைய பலன் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு நீங்கள் அடிமையாக அவருக்கு சரணடைந்து அவருக்கு கீழ்ப்படைந்து வாழும் பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பாவத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ரிலீவ் ஆகிட்டே வருவீங்க. பாவத்தோட அதிகாரம் நம்மளால நம்மகிட்ட இருக்காது. புரியுதுங்களா? நம்மளால நம்மகிட்ட இருக்காது. ஒரு கட்டத்தில் அது தாடாக விலகி போயிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், சாத்தானுக்கு என்னிடத்தில் என்ன வேலைன்னு கேட்குறார். சாத்தானுக்கு என்னிடத்தில் என்ன வேலைன்னு கேட்குறாரு. அப்போ சாத்தா ஆண்டவர் அவன் சோதிச்சானா இல்லையா? சோதிச்சான். ஆனால் அவரை மேற்கொள்ள முடியல. ஏன்? அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனுக்கு தேவையானது ஒன்றும் இல்லை. அதனால் அவனால் மேற்கொள்ள முடியல. நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி தான். சாத்தானுக்கு தேவையானது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சாத்தா வரத்தான் செய்வான். சாத்தா வரத்தான் செய்வான். சாத்தானுக்கு தேவையில்லாததை நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு போயிடுவான். யாரோ ஒரு கதை சொன்னாங்க, யாரோ பாஸ்டா இருந்தில்ல, ஒரு ஊழியக்காரர் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு திருட அவர் வீட்டில் திருட வந்திருக்கான். பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அவர் வீட்டில் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இது என்ன, அது இப்படி ஒன்றுமே இல்லை இருக்கான்னு சொல்லிட்டு அவன் டார்ச் லைட் கொண்டு வந்திருக்கான். எங்கே ஏதாவது பொருளை பார்க்குறதுக்கு, திரு அடிச்சு பார்க்குறதுக்கு அவன் டார்ச் லைட்டை வச்சுட்டு போயிட்டானம்மா. இதாவது வச்சுட்டோம். புரியுதுங்களா? அப்படி ஆண்டவர் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நல்ல காரியங்களை நமக்குள்ளே வச்சுருக்கணும். தேவையில்லாத காரியங்களை நமக்குள்ளேருந்து எடுத்து வீசிடணும், வெளியே வீசிடணும். அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். ஒரு காலகட்டங்களில் நம்மை மாற்றுவார். அப்போ பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தமாகிக்கொண்டே வரும் பொழுது நித்திய ஜீவன்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நித்திய ஜீவன் என்பது போன வாரம் ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பூமியில் நீங்கள் நித்திய ஜீவனை ருசித்து பார்க்காம அங்கே மேலே போய் ருசித்து பார்க்கலாங்கிறது ஆகாத காரியம். மேலே போய் ருசித்து பார்க்கலாங்கிறது ஆகாத காரியம். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது
அந்த நித்திய ஜீவனை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து வாழ்கிற பொழுதுதான், உணர்ந்து பார்க்கிற பொழுதுதான் மேலே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவரோடு கூட இருப்பீங்க. இங்கேயே உங்களுக்கு அது தெளிவாகலைன்னா, இங்கேயே அது கை வரலைன்னா அங்கே போய் கை வராது. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, பரிசுத்தமாகுதல் அதற்கு கிடைத்த பலன் என்று உங்களுக்கு சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் சபை இருக்கிறது, அதற்காகத்தான் வேத புஸ்தகம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், அனுதினமும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெற வேண்டும். அந்த வசனத்தை முடிவை சொல்லுது, முடிவோ நித்திய ஜீவன். அந்த வசனம் என்ன சொல்லுது? முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. இப்போ பாருங்க, இந்த ப்ராசஸ் ஒன்று, தேவனுக்கு நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்க. அப்படி சரண்டர் ஆகி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் நடைபெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாக நடந்து சென்று கொள்ளும் பொழுது அந்த பயணம் எங்கே கொண்டு போய் உங்களை விடுது? முடிவோ நித்திய ஜீவன். புரியுதுங்களா? இப்போ ஒரு அழகான ஒரு காரியம் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதே வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமாம், அந்த 2 வசனத்திலையும் நித்திய ஜீவன் முடியுது. இந்த 2 வசனமும் எப்படி முடியுது? நித்திய ஜீவன் முடியுது. இன்னொன்று அழகாக சொல்லுது, தேவனுக்கு அடிமையானதுனாலே உங்கள் பரிசுத்தமாகுதல் உங்களுடைய பலன், அதன் முடிவோ நித்திய ஜீவன் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தை பற்றி சொல்லுது. நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட் வேர்டு அது, எதிர்மறை சொல், மரணம். நித்திய ஜீவனை எல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா மரணம் தான் அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை. எதிர்ப்பதான் சொல்லுவோம், தமிழெல்லாம் எழுதியிருப்போம். ஒரு வார்த்தைக்கு எதிர்வார்த்தை உண்டுல்ல. அப்போது நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட் வார்த்தை மரணம். அப்போ நித்திய ஜீவனா என்ன டெஃபினேஷன்? மரணமில்லா வாழ்க்கை. மரணமில்லா வாழ்க்கை. இப்போ மரணத்தை ஜெயிக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பூமியிலேயே அவர் செய்தார். அப்போ மரணத்தை ஜெயிக்கிற வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை. ஏன் மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, ஒரு காரியம் நம்ம சுயத்தில் செய்கிறதெல்லாம் பாவம். தேவனுடைய கிருபை வரம் தான் நித்திய ஜீவன். அவர் கிருபையினால் அவர் எனக்கு ஒன்றும் இல்லாண்டவரே, நான் விரும்பியான பார்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு துரும்ப கூட என்னால் அசைக்க முடியாது. நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்கள் கிருபை. எல்லாம் உங்கள் கிருபைனால் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சித்த கிருபை. தாவீது உணர்ந்து பார்த்ததுனால அந்த வார்த்தை சொன்னார். ஏன்னா வாழ்க்கை அப்படி. சிலர் வாழ்க்கை பாதையில் நடத்திட்டு வராது பார்த்தீங்களா தேவன். ஒரு மனுஷருக்கு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய புஸ்தகம் தான். அது ஒவ்வொருத்தருக்கு அது அந்த வாழ்க்கை படிக்கும்போதே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா தாவீது வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தினாலே பிறந்தொருவன். 2வது, அவன் அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு சாதாரணவனாக இருந்து ராஜாவாக அவனை எடுக்கிறார். ராஜாவாக உயர்த்தப்பட்ட முன்னாடி அவனுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய வளாந்திர வாழ்க்கை, குடும்பத்தினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை. புரியுதுங்களா? அவன் கத்தரை எண்ணி இருக்கான். அவன் ராஜாவாக இருந்தால் அந்த நேரத்துலேயும் அவன் அந்த ஆணவம் வந்துருச்சு அவனுக்கு வரல. அதனால தான் இன்றைக்கும் அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். புரியுதா? இப்போ ராஜாவாக இருந்தால் என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு ஆணவம் வந்துடும், அப்புறம் மாறிடுவான். சாலமோன் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிட்டான். ஆனால் தாவீது அப்படி ஆகலை. அவன் ராஜ வாழ்க்கை அவனை பாதிக்கலை. தேவனுடைய கிருபை அவன் மறக்கலை. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான
புரியுதுங்களா? தேவனுடைய கிருபை வரும், அதுதான் நம்மளை நடத்தும், அதுதான் நம்மளை ஆளுகை செய்யணும். அப்போ சுய ஆளுகை செஞ்சால் கிருபை ஒரு ஆளுகை செய்யாது. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. ஒன்று இருந்தால் மரணம் இருந்துச்சா ஜீவன் இருக்காது, ஜீவன் இருந்தால் மரணம் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்காது. பாவம் இருக்கிற இடத்துல கிருபை வர வேலை செய்ய முடியாது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தான் நீங்களே நாட்களிலே இந்த பிரசங்கம் கடினமான பிரசங்கம் தான். எத்தனை பேருக்கு இது ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் கடினமான சப்ஜெக்ட். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு புரிவதற்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் மனநிலை இருக்கணும். அப்போ பாருங்கள், பாவத்தின் காரியங்கள் நம்மை ஆளு செய்யக்கூடாது. அவருடைய கிருபை வரம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அதனுடைய பலன் நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது. பார்த்துக்க, இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டு, பரிசுத்தமாகுதல், கிருபை வரம் உங்களை நித்திய ஜீவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாவம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இதே காரியம் அந்த நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 1 யோவான் 3:23. பாருங்க, அந்த வசனம் தான். அப்போ பாருங்க, சகோதரனை பகிக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று சொல்லுவான். இந்த நித்திய ஜீவன் யாருக்கு நிலைத்திராதுன்னு வேதம் சொல்லுது? கொலைபாதகம். அந்த வார்த்தையை நான் பார்க்கணும். கொலைபாதகம்னா என்ன? கொலைபாதகங்கிறது பாவத்தில் கொடிய பாவம். பாவத்தில் கொடிய பாவம். பாவத்தில் ஒன்று சாதாரண பாவம், பெரிய பாவம் இருக்கு இல்லையா? ரொம்ப கடினமான பாவங்கள் இந்த கொலைபாதகங்கள் மாதிரி. ஏன்னா ஒரு கொலைபாதகம் ஒருத்தர் செய்கிறவனா அவனுடைய காரியமே எப்படி இருக்கும்? மிக கொடூரமான எண்ணங்கள் உள்ளவனாக தான் இருக்கும். அவன் சாதாரணமாக செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுபாவத்தில் இருக்கிற மாற்றத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனுஷ கொலைபாதகனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திருக்காதே. அப்போ நம்மளும் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய காரியங்கள் நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டியது தான். நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டியது. நம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா உங்களை நீங்கள் உண்மையிலேயே வெளியரங்கமாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது, மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் எந்த முகமுடியை போட்டுக்கலாம், எந்த வேஷத்தையும் போட்டு நிற்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது நீங்கள் எப்படி வரணும்? ஓப்பனாக தான் வரணும். மனுஷனுக்கு முன்னாக சொல்கிறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு முன்பாக உங்களுடைய காரியங்களை அறிக்கையிடுங்கள். அதான் சொல்லுது வேதம், தான் சொல்லுது. பரிசுத்தமாகிறதுக்கு அதான் வழியாகவும் சொல்லுது. தேவனுடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவான்? உங்களுடைய காரியங்களை அறிக்கையிடுங்கள். பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பாவம் நம்மளை விட்டு விலகி போகும்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. பாவத்தை நினச்சி நம்ம செஞ்சது பாவம்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். என்ன பண்ணுங்க? பாவத்தை அறிக்கை செய்யும்போது உங்களுக்கு தெரியும் இது பாவம்ன்ட்டு. நாம் செஞ்சுருக்கோம், ஒத்துக்கிறோம். நம்மளாவே என்ன பண்ணுறோம்? ஒத்துக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், மனுஷ கொலைபாதகங்களாக இருக்கிறவருக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது. இப்போ நித்திய ஜீவன் என்பது அதை நாம் அறிந்து அது நிலைத்திருக்கணும்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம என்ன முடியும்? நிலைச்சிருக்க முடியும். இப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படிப்பட்ட பாவங்களையும் அவர் மன்னிக்க முடியும் என்று சொல்லுகிறவர். பவுல் அப்போஸ்தலன் ஒடுங்கிருந்த 13ஆம் அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சுகிக்கும், சகலத்தையும். ஆமாம், அன்புங்கிறது அதுதான், அது ஆண்டவருடைய அன்பு. அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் உண்டு, அது அன்பாக தான் இருக்கும். அதுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிலாம் கிடையாது. அன்புங்கிறது ரொம்ப வேண்டாமல் அது அன்பாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் தாங்கும். அதுதான் அன்பு. எதிர்வினை புரிஞ்சதுதான் அன்பு கிடையாது. ஏதாவது அங்கிறது ரிப்ளைஷன் வந்தால் அது அன்பு இல்லை. ஆனால் அன்புனா அது அழகாக அந்த வசனத்தை பவுல் எழுதியிருக்கார். பவுல் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனிதர்கள் நமக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி நாம் கிறிஸ்துவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம்.
சபைகளை கிறிஸ்துவை கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போ தேவனுடைய காரியம், அதாவது அன்பு குறித்து நாம் பேசும் பொழுது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். சரி, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. பாருங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்? நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நித்திய ஜீவனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. நித்திய ஜீவனா மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை இல்லையா? இப்போ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவன் யார் வந்தாலும் அசைக்க முடியாத மனுஷனா அசைக்க முடியாதவனாக இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. அதான் நிலைத்திருப்பான் என்று சொல்கிறது இந்த இடத்துல. இப்போ என்ன சொல்லுது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தை, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. வசனம் சொல்லுதா? இப்போ உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம். உலகத்தில் உள்ள என் வீட்டை அன்பு கூற வேண்டாமா, என்னுடைய கார் அன்பு கூற வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு கூற வேண்டியவைகள் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தேவையானவைகள். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கொடுத்தாருங்கிறதுனால நீங்கள் கௌரவத்துக்காக நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், கௌரவத்துக்காக நான் எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னா தான் நீங்கள் அதில் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு கொடுத்துருக்குறாருன்னா, ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. சினிமா நடிகரை பற்றி பேசக்கூடாது. எம்ஆர் ராதான்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கார் கேட்டார். சிவாஜி கணேசன் ஒரு புது கார் வாங்கி தரான், அந்த காலத்தில் லேட்டஸ்ட் கார். அந்த காரில் ஒரு லிஃப்ட் கேட்டிருக்காரு, ஏற்றிட்டு போக மாட்டேன்ட்டார். இவரை புது கார் கிட்டார். இவர் உடனே அதே காரை வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போடுற புல்லுகடை தூக்கி போட்டு போனாராம். என்னது? புது கார் வாங்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி புல்லுகடை ஏற்றிட்டு போனாராமா அந்த காலத்தில். அப்படின்னா அவர் என்ன காரை வந்து நேசிக்கல அவரு. அதனால அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, காருங்கிறது என்ன ஐயா பெருசு, நீ ஒரு மனுஷனை ஏற்ற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி புல்லுகளை தூக்கி போட்டு போனார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியங்களை நீங்கள் அப்படி அதை பிரஸ்டீஜியாகவோ அல்லது உயர்வாகவோ நினச்சிங்கன்னா தான் அது அந்த உலகத்தின் காரியத்திலேயே அன்பு கூறுவீங்க. இப்போ அவர் மாதிரி நீங்கள் அதை ஒரு பயன்பாட்டுக்கு இது ஏதோ நமக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்துக்காக இதை கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையானதான். நீங்கள் அதை நேசிக்கல. இந்த உலகத்தில் அதே மாதிரி தான், நமக்கு எது கொடுத்துருந்தாலும் சரி அதை அதிகமாக நேசிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிடுவோம். பணத்தை குறித்து கூட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. பணம் ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்கிறவர்களும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணம் நமக்கு மேலே வந்துருச்சுன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது. புரியுதுங்களா? பணம் இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எங்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறேன். அந்த கோடிக்கணக்கான பணத்தை நான் எந்த வடிவத்தில் வச்சுருக்க முடியும்? ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருக்க முடியும், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுருக்க முடியும். இப்படி தானே வச்சுருக்க முடியும். இப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தால் எனக்கு என்ன கவலை வரும்? ஐயோ எவன் ஆட்டை போட்டுருவானோ, எவன் ஆக்கை போட்டுருவானோ. தொழில் நடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி நஷ்டமாகவோ, எவன் வேலை செய்கிறானோ, இது என் கவனம், என் சிந்தை, என் கவலை எல்லாம் எங்கே இருக்கும்? அந்த கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி மேலே தானே இருக்கும். அப்போ மற்றதெல்லாம் விட்டுருவேன் நான். என்ன என் வாழ்க்கையில் தேவையான எதை நான் தேடணுமோ, எதை பயன்படுத்திக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு அதன் பின்னாடியே அடிமையாக போய் வாழ்க்கையை கழிச்சிடுவான். இப்போ அப்படி தான் கழிச்சிட்ருக்கிறான் இந்த உலக மக்கள். அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் உள்ள பொருள் மீது நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பு கூறக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துருக்காருன்னா ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அதனுடைய பிளஸ்ஸிங் வேறு லெவலில்.
வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஐயாவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டது ஒரு காரியம். நிறைய ஊழியக்காரங்க பார்த்திங்கன்னா சொந்த காரு, சொந்த வீடு, சொந்த சபை அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஐயா இன்னும் வாடகை சபையில் இருக்காரு, சொந்த வீடு கிடையாது. ஆனால் அத்தனையும் வர்றதெல்லாம் எங்கே பண்ணுறாரு? ஊழியத்திலேயே பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா? இது விசேஷித்த பலன். புரியுதுங்களா? எதை எங்கே பயன்படுத்த வேண்டும் அவருக்கு நல்ல ஆண்டவர் நடந்துருக்குங்களா, இது அழகாக பயன்படுத்துகிறார். ஆனால் சிலர் என்ன பண்ணுறான், விசுவாசிக்கிட்ட சபை கட்டணும்னு பணத்தை வாங்கி வீடு கட்டிக்கிறான். விசுவாசி எல்லாம் புலம்புறான், 2வது தவணைக்கு எங்கே போகிறதுன்ட்டு. புரியுதுங்களா? அப்படி இந்த உலகத்தில் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சத்தம் நாம் ஜெபம் பண்ணும்போது சொன்னோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இந்த நாட்களில் இருந்திருக்காங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறோம், மனுஷனை பார்த்துடுறோம். இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 மாவடிக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம் இல்லையா, அங்கெல்லாம் போகும்பொழுது அங்கே தேவனுடைய சத்தம் வருதான்னு சொல்ல முடியாது. டிஜிஎஸ் தினகரனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் சத்தம் வந்துச்சு. ஆனால் அவருடைய பின்னாடி காலத்தில் இன்றைக்கெல்லாம் அங்கே ஆண்டவர் சத்தம் வருதான்னு தெரியல. புரியுதுங்களா? ஆண்டவர் சத்தம் ஆண்டவர் அவரோடு இருக்கும்போது தான் வரும். ஆண்டவர் அவரோட விலகி போட்டால் அந்த மனுஷனே இருந்தாலும் அந்த மனுஷங்கிட்டேருந்து வராது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மனுஷனை பார்க்காம யார் பண்ணுறாங்க அந்த பேக்ரவுண்டை வச்சு பார்க்காம ஆண்டவருடைய சத்தம் வருதா, வேத வசனம் வருதா, அதை மட்டும் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தீர்னவர்களாக ஆண்டவர்களை. அதனால தான் எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் எந்த வார்த்தைகளை கேட்டாலும் இந்த வேதம் தான் குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறது. இது தங்கத்தை உரசி பார்ப்பாங்க இல்லையா, இது தங்கமா இல்லை வேறையாண்டு, அது மாதிரி இந்த வேத புஸ்தகத்தில் உரசி பார்ப்போம். நாங்கள் எந்த சத்தியமோ, சத்தியம் வேத வசனம் தான், சத்தியம் என்ன சொல்லுது, நித்திய ஜீவனம் தான் சொல்லுது. இந்த பைபிள் வசனம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு பேச டைம் இல்லை. இப்போ பாருங்க, எப்பயே டைம் ஆயிடுச்சு, 10:45 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பிதாவுன்னா யாரு? பிதானா யாரு? காட். ஒரே காட். உலகத்தில் நிறைய காரணம். நம்மளுடைய நம்பிக்கையே தவறாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் நிறைய கடவுள்கள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். அந்த கடவுள்கிட்ட போனால் வேறு மாதிரி செய்வார், இந்த கடவுள்கிட்ட போனால் வேறு மாதிரி நினச்சிட்டுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லா மதங்களுமே சொல்லுது. இந்து மதம் அப்படி சொல்லுதுன்னா இந்து மதம் அப்படி தான் சொல்லுது. எங்கே சொல்லுதுன்னா, இந்து மதத்தினுடைய வேதங்கள் இருக்கு இல்லையா, ஆதி வேதங்கள், அது ஒரே கடவுளை தான் சொல்லுது. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய கடவுள்களை உருவாக்கி பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படை ஒரே கடவுளை தான் சொல்லுது. கிறிஸ்துவ மதம் ஒரே கடவுளை தான் சொல்லுது. இஸ்லாம் மதம் ஒரே கடவுளை தான் சொல்லுது. புத்தரும் ஒரே கடவுளை தான் சொன்னார். சரியா? அப்போ கடவுள் ஒரே கடவுள். இப்போ தேவன் ஒருவரேன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா. பிரதான கட்டளை என்னது நமக்கு பைபிளில் பிரதான கட்டளை, தேவன் ஒருவரே. அவரிடத்தில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அவரிடத்திலும் தேவரிடத்திலும் ஒன்று வர வேண்டும், பிறரிடத்திலும் ஒன்று வர வேண்டும். சரிங்களா? அப்போ 2 தான் பிரதான கட்டளை. சத்திய வேதத்தில் பிரதான கட்டளை. பழைய ஏற்பாடு சத்தியம் அத்தனையும், பழைய ஏற்பாடு சத்தியம் அத்தனையும் அந்த 2 வசனத்தை தான் அஸ்திவாரமாக கொண்டு பின்பற்றப்பட்டது, ஏற்றப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோக ராஜ்யம், அதுதான் சுவிசேஷம். புரியுதுங்களா? அப்போ தெய்வம் ஒருவரே, பிதா ஒருவரே, ஒரே தெய்வம். அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ பிதாவின் அன்பு, தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? யார் உள்ளத்தில் யார்கிட்ட இருக்கான்னு சொல்லுது இந்த வசனம்? உலகத்திலே அன்பு வந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. எப்போ நீங்கள் உலக பொருளை முக்கியத்துவம் கொடுத்து உலக பொருளை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உலகத்திலே அன்பு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் உலகத்திலே அன்பு கொண்டு கொண்டிருந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண காரியம்தான்.
இந்த உலகத்தை வெறுக்க சொல்லலை, பணத்தை வெறுக்க சொல்லலை, பொருளை வெறுக்க சொல்லலை, ஆடம்பரங்களை வெறுக்க சொல்லலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்ம ஒரு சாதாரண அற்ப உலகத்தில் சாம் கமலேசன் சொல்கிற மாதிரி வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் அப்படி போய் ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை, நம்ம ஒரு வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தோடு வச்சிருக்கிறார். அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு விளக்கை ஏற்றி என்ன பண்ணுவான், கொடை போட்டு கவுத்தி போனால், இல்லை விளக்கு திட்டம் மேலே போனான், மேலே தான் வைப்பான். அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மை சுற்றி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் என்ன பண்ணணும், பிரகாசிக்கப்பட வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்மளால் நம்மகிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறோரோ அதை கொண்டு நாம செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய காரியம். அப்படி செய்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். தான் தேவனுக்கு சரணடைந்து வாழ்கிறது என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிற வாழ்க்கை. உலகத்திலே அன்பு கூற வேண்டும் அப்படின்னா, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் நமக்கு ஆண்டவரை எல்லாம் கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாரு, அவைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு தான் தாளந்துகளை குறித்து ஒரு ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார் பரவராஜ். ஒருத்தருக்கு 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து, 3 பேர் கொடுக்குறதெல்லாம் ஒருத்தன் என்ன பண்ணுறான், புதைச்சி வைக்கிறான். ஒருத்தன் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அப்படிங்கும் பொழுது பயன்படுத்துவது, அதை பயன்படுத்துவது தான் நோக்கம். அந்த வசனத்தை அதுதான் ஆண்டவர் சொன்னார். உங்கள்கிட்ட எதை கொடுத்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட். பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா அது வீணாக போயிடும். அந்த உலகத்தில் எந்த பொருளும் நினைக்காது, புரியுதா. எதுக்கும் ஒரு காலம் உண்டு. வீடு கட்டினா கூட அதுக்கு இன்றைக்கி 10 வருஷம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை லட்ச ரூபா போட்டு வீடு கட்டினாலும் 10 வருஷம் கழிச்சு பழசாகிடுது. நம்ம கட்டி வச்ச விட்ட நம்ம பையன் இடித்து போட்டு புதுசாக கட்டுறான், அதனால் விற்றுவிட்டு வேறு இடத்துல போய் வாங்குறான். இந்த உலகத்தில் எதை வச்சுருந்தாலும் ஆமாம், அதை பயன்படுத்தாமல் விட்டால் பிரயோஜனம் இல்லாமல் பயன்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அது அவரோடு சேர்ந்து வாழும் பொழுது அது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நித்திய ஜீவனை நாம் ஜீவனோடு இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அதை உணர்ந்து கொள்ள, அதை தரிசிக்க, அதை அனுபவிக்க நமக்கு என்ன வேணும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அது சொல்லுது. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தவைகள் எல்லாம் பிதாவால் உண்டானவைகளில் இல்லை, அவைகள் உலகத்தினால் உண்டாவைகள் சொல்லி டெபினேஷன் கொடுக்குது அடுத்த வருஷம். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், பிதாவிடத்தில் உண்டானவைகள் அல்ல. அப்போ இந்த உலகத்தில் நாம் சுற்றி நடக்கிறது எல்லாமே நம்ம உலகத்தில் உண்டாயிருக்கிற காரியம். அதனால் உலகத்தை நேசிக்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும், உலகத்தின் பெருமைகளில் கவனமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தோம்னா, அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், உலகத்தை அவர் எப்பயுமே பெருமையாக பேசலை. ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது பட்டியலும்னு சொல்லிட்டு விட்டார் இல்லையா. ஒட்டகம் ஊசிங்காத போது கூட வந்துடும், ஒரு பெரிய ஒட்டகம் ஒரு சின்ன ஊசிங்காது வழியாக கூட வந்துடும். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது கஷ்டங்கிறத பாருங்க. ஒரு எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்கிறார் பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, புரியுதுங்களா. அப்போ ஐஸ்வர்யம் அதுக்கு அடிமையான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குன்னா நாம் என்ன பண்ணணும். அதனால தான் அவர் சொல்கிறார், விட்டுட்டு வாயான்ட்டார். சீசர்களுக்கு என்ன சொன்னார், விட்டுட்டு வான்னு. அதனால தான் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு சித்தர் உண்டு, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு சித்தர், மிகப்பெரிய மக்காரர், அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு இல்லாத சொத்தே கிடையாது, பொன் வெள்ளி அவ்வளோ சொத்து, அவ்வளோ பெரிய பணக்காரர். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் ஐயா இவ்வளோ கிடைக்குதே, இதை நான் என்ன பண்ணுன்னு கேட்குறான் அவனுடைய மேனேஜரு. இக்கேடே கெட்டு போட்டுட்டார். என்ன சொன்னார், இக்கேடே கெட்டு போகட்டும். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பொருள்கள்லாம் இக்கேடே கெட்டு போட்டோம்னு நினைங்க. ஆண்டவருடைய நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியம்னு நினைங்க, புரியுதுங்களா. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். நம்ம கல்வி செவிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அருமையான வார்த்தைகளை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் வெறுமையாக திரும்பாது. நாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
ஆண்டவரே உமது வார்த்தைகள் வல்லமையுள்ளவைகள். ஆண்டவரே உமது வார்த்தைகள் ஒரு மனிதனை குணமாக்கி ஆண்டவரே அவர்களை மாற்றி மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. ஆண்டவரை தொடர்ந்து உமது வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே சோதரம் அற்புதங்களையும் கிருபைகளையும் செய்ய விடமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் அவர்களுக்கு சேசித்த காரியங்களை மேலான காரியங்களை நீ வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சோதரம் அவர்கள் உம்மிடத்திலே மேலான காரியங்களை நன்மையான காரியங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அவர்கள் அதை அடைந்து கொள்ளவும் கர்த்தருக்கு விஷயத்தையாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அருமையான சபை ஆசீர்வதியும். இந்த சபையை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருக்கு விஷயம் இயேசு கிறிஸ்து உலகில் நாமத்தில் பிதாவே ஆமென்.